வணக்கம். இந்த வீடியோவில் கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு சில் தேங்காய் தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 2 ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். இந்த கடாயோடைய சூட்டுலேயே இது நல்லா வறுபட்டுடும். நான் வந்துட்டு வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு விழுதாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, ஒரு 10 பூண்டு பல் தட்டி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 20 கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு லேசாக வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் இதிலே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கூழாட்டம் குழஞ்சதும் அது கூட நான் கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காயாக இருந்துச்சுன்னா நல்லா வெட்டியே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு வேர்க்கடலையும் எள்ளையும் வந்துட்டு அளவாக தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொடுத்துருக்கிற அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம்லாம் பதம் பார்த்துக்கோங்க. இப்போது இது கொதித்ததும் கொஞ்சமாக புளி கரைசல் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சொலை தான் எடுத்தேன் புளி. அதோடைய கரைசலை மட்டும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு மிதமான தீலையும் அப்புறம் குறைவான தீலையும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது அழகாக நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அது மேலே அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் தூவிட்டு பரிமாறினா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் மசாலாவை வந்துட்டு நம்ம அப்பளம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்பளம் வித் ரைஸோட நல்லாயிருக்கும். இல்லாட்டி சாதத்தோடு வச்சு கூட்டோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் மசாலாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.